திமுகவினுடைய ஆட்சியில முதல்வரனுடைய பிஏவா இருந்த தினேஷ் காத்திருப்பு பட்டியலுக்கு மாத்திருக்காரு. தினேஷை பொறுத்த வரைக்கும் முதல்வர் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா இவரை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். திரு தினேஷ் ஐஏஎஸ் அவர்கள் ஸ்டாலினோட முதன்மை செயலாளர். கிட்டத்தட்ட சபரீசனை தவிர மற்ற யாரும் சந்திக்க வந்த ஒரு 2 ஐஏஎஸ் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை தவிர மற்ற யாரும் சந்திக்கணும்னா இந்த முதன்மை செயலாளர் அப்ரூவல் இல்லாம போக முடியாது. திரு உதயநிதி அவர்கள் போய் பார்க்கணும்னா கூட அப்பா பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்னு இவர் போய் ஒரு ஓகே சொன்னப்புறம் தான் ஜாதி மற்ற பல்வேறு காரணங்களால் இன்னும் சொல்ல போனால் இவர் சபரீசனுக்கு ஒரு தூரத்து உறவினர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும். உணவுத்துறைக்கு நம்ம ரேஷன் வாங்குறோம், அரிசி பருப்பு இதெல்லாம். இது ஒரு மாசத்துக்கு ரஃப்லி 2000 கோடி. இவர் வந்த பிறகு ஒரு டெண்டர் 2000 கோடி போட்டதில் 1.5% இவர் வாங்கி கொண்டதாக ஒரு தகவல். ஸோ அப்ப 1.5 மாசம் ஆட்சி, அதுக்குள்ளேயே இவர் அந்த ஒரு டெண்டர்ல மாத்திரம் 30 கோடி பார்த்ததாக சொல்லப்படுகிறது. இத்தனைக்கும் இது நம்ம உணவுத்துறை அமைச்சர் திரு விஜயுடைய கடந்த 30 வருஷ அக்கௌண்டன்ட் வெங்கட்ராமன். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு கீழே இருந்துகிட்டு இவர் 30 கோடியை அப்படி உட்கார்ந்த இடத்துல எடுத்ததாக சொல்லப்படுகிறது. 30 கோடி சம்பாதிச்சிருக்காரு. இது அன்பளிப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது. உதாரணமாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளுக்கு 4 லட்ச ரூபா சம்பளம், பிடித்தம் போக கையில் 2.5 to 3 லட்சம் வரும். 3 லட்ச ரூபா வரவங்களுக்கு ரிட்டையர் ஆகிறப்போ 1 கோடி வரும். இப்போ 20 கோடி வந்துட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெருசாக இருக்க போகுது? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தினேஷ் வேற ஏதோ காரணத்துக்காக வந்து கையில் பொக்கையை வாங்கிக்கிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு இந்த சுற்றறிக்கையை விட்டதாக சொல்லப்படுகிறது. ரியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திரு தேவப்பிரியா அவர்கள் இணைஞ்சிருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தற்பொழுது அருண் பணி மாற்றம் அடைஞ்சதை பற்றி எல்லாரும் பேசினாங்க, நம்மளுமே பேசணும், அதையுமே மக்கள் கிட்ட பார்த்துருக்காங்க. இப்போ இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, கடந்த ஆட்சியில் திமுகவினுடைய ஆட்சியில் முதல்வரனுடைய பிஏவா இருந்த தினேஷ் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றிருக்காரு. தினேஷை பொறுத்த வரைக்கும் அவரை சந்திக்கணும் அப்படின்னா, அவரை அப்படின்னு சொல்கிறது முதல்வர் அவர்களை சந்திக்கணும் அப்படின்னா இவரை தாண்டி தான் போகணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். பட் அவரோட ஃபோட்டோஸ் அந்த அளவுக்கு பிரபலம் கிடையாதுன்னாலும் அவர் தற்பொழுது காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றினதுக்கு உண்டான காரணம் என்ன, இல்லை ஏதாவது பின்னணி விஷயங்கள் இருக்கா? இல்ல, அதாவது இப்போ இந்த காலத்து அமைச்சர்கள் முதலமைச்சர் காலத்துனா இப்ப ஆளும் கட்சி கடந்த 10 வருடமாவே வச்சுக்காங்க. 10 வருஷமா, அதாவது ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு இபிஎஸ் காலத்திலிருந்து ஓபிஎஸ் காலத்தில் இவர்கள் எல்லாரும் பெரிய அளவில் ஆங்கில புலமை இல்லாமல், ஊர் மக்களோடு கனெக்ட் இல்லாமல் அதிகாரிகளை அதிகம் நம்புற நிலைமை. ஈவன் கலைஞராக இருக்கட்டும், ஜெயலலிதா இருக்கட்டும், எம்ஜிஆர் ஆரம்பத்தில் நம்புவாங்க. ஆனால் சரியான தனக்கு வழிகாட்டியை வச்சுக்கிட்டு யாரை எங்கே வைக்கணும்னு ஒதுக்கி வைப்பாங்க. சரி, இப்போ உங்களுக்கு அந்த நிலைமையில தான் எதையோ காரணத்தில் டிரான்ஸ்ஃபர்ஸை போடுறாங்க. மதுரைக்கு ஒரு கலெக்டரை போடுறாங்க, ஒரு போலீஸ் கமிஷனரை போடுறாங்க. இப்போ ஆட்சிக்கு 60 நாள் தான் ஆச்சு, ஒரு முறை இன்னொரு முறை மாற்றப்பட்டாச்சு. இப்போ அதே போல் திரு அருண் அவர்கள் போடப்பட்டது டிவிஎஸ்சிக்கு. அது அருணை அவங்களே எதிர்த்தாங்கன்னு நமக்கு தெரியும். பெரம்பூரில் வேட்புமனு தாக்கல் பிரச்சாரத்தின் போது கொடுத்தாருன்னு. ஆனால் அவரை கொண்டு போய் அப்படி ஒரு போஸ்டில் போட்ட ஒன்று பலர் பண்ணாங்க. அதை தாண்டி ஹைகோர்ட்டும் இவரை இந்த போஸ்ட்டுக்கு எப்படி போட்டீங்க அப்படின்னு கண்டனம் தெரிவிச்சும் தொடர்ந்தார். ஆனால் கடந்த 3 நாள் முன்னாடி அவரை கொண்டு போய் வண்டலூர் பக்கத்தில் இருக்கிற போலீஸ் அகாடமியில் ட்ரைனிங் இதுக்கு தலைவராக போட்டாங்க. ஸோ இனிமேல் அவர் லா அண்ட் ஆர்டர்லையோ மற்ற போலீஸ்லையோ நேரடியாக இல்லாமல் நான் டீச்சிங் ஒரு டீச்சிங் ஸ்டாஃப் மாதிரி போயிட்டார். இப்போ இவரை எடுத்துக்கிட்டா திரு தினேஷ் ஐஏஎஸ் அவர்கள் ஸ்டாலினோட முதன்மை செயலாளர். அவர் கிட்டத்தட்ட சபரீசனை தவிர மற்ற யாரும் சந்திக்க வந்த ஒரு 2 ஐஏஎஸ் 2 ஐபிஎஸ் அதிகாரிகளை தவிர மற்ற யாரும் சந்திக்கணும்னா இந்த முதன்மை செயலாளர் அப்ரூவல் இல்லாமல் போக முடியாது. திரு உதயநிதி அவர்கள் போய் பார்க்கணும்னா கூட அப்பா பார்க்கணும் அப்படின்னா கொஞ்சம் ஒரு நிமிஷம் சொல்லிடுறேன்னு இவர் போய் ஒரு ஓகே சொன்னப்புறம் தான் பார்க்க முடியுங்கிற அளவுக்கு கிரிப்பில் வச்சிருந்தார். இதை பயன்படுத்தி கொண்டு பல்வேறு விஷயங்களில் தனக்கும்
தனிப்பட்ட முறையில் சம்பாதித்து கொண்டார். அது என்னன்னு கொஞ்சம் விவரமா இல்ல, சொல்லுங்க. அது போன ஆட்சி இல்ல, போன ஆட்சியில அப்படி ஒரு பேச்சு உண்டு. ஆனால் இந்த ஆட்சியில் இவரை சிவில் சப்ளைஸ் தலைவராக போட்ட தமிழ்நாடு சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் உணவுத்துறை அமைச்சருக்கு கீழே வரும். மயிலாப்பூர் எம்எல்ஏ அவருக்கு கீழே வருது. சரி, உணவுத்துறைக்கு நம்ம ரேஷன் வாங்குறோம், அரிசி பருப்பு இதெல்லாம். இது ஒரு மாசத்துக்கு ரஃப்லி 2000 கோடி. இவர் வந்த பிறகு ஒரு டெண்டர் 2000 கோடி போட்டதில் 1.5% இவர் வாங்கி கொண்டதாக ஒரு தகவல் பத்திரிகையாளர் நடுவில் இருக்கு. ஸோ அப்போ 1.5 மாதம் ஆட்சி, அதுக்குள்ளேயே இவர் அந்த ஒரு டெண்டரில் மாத்திரம் 30 கோடி பார்த்ததாக சொல்லப்படுகிறது. ஸோ இதை தவிர இன்னும் இவங்க அந்த முந்த போஸ்ட்டில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. சிவில் சப்ளைஸ்ங்கிறது ஒரு நல்ல போஸ்ட்டு தான். அங்கேருந்து இவங்க ஃபோன் பண்ணால் முதல்வர் அலுவலகத்தில் கீழே இருக்கிற கடைசி வரைக்கும் மாற்றிருக்க மாட்டாங்க. ஸோ ஜாதி மற்ற பல்வேறு காரணங்களால், இன்னும் சொல்லப்போனால் இவர் சபரீசனுக்கு ஒரு தூரத்து உறவினர் என்றும் சொல்லப்படுகிறது. ஸோ இவங்களுக்கு எல்லா விஷயமும் கிடைச்சிடும். இப்போ திரு வேலு அவர்கள் கரெக்டாக கைதுக்கு முன்னாடி எப்படி சிங்கப்பூருக்கு போனார், அவருக்கு போட்டிருக்கிற எஃப்ஐஆரில் போட்ட கண்டிஷன் படி லுக் அவுட் நோட்டீஸை ஹைகோர்ட் கேன்சல் பண்ணி உச்சநீதிமன்றமும் கேன்சல் பண்ணுது. அப்போ இவங்க என்ன வாதம் வைக்க போகிறாங்க அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சு பண்ணியிருக்கு. ஸோ இந்த லீக்கேஜ் எல்லாம் எங்கேருந்து நடக்குது? ஸோ இப்போ இத்தனைக்கும் இது நம்ம உணவுத்துறை அமைச்சர் திரு விஜயுடைய கடந்த 30 வருஷ அக்கௌண்டன்ட், அவர் ஓரளவுக்கு தெரிஞ்ச வெங்கட்ராமன். அப்படி இருக்கிறப்ப அவருக்கு கீழே இருந்துகிட்டு இவர் 30 கோடியை அப்படி உட்கார்ந்த இடத்துல எடுத்ததாக சொல்லப்படுகிறது. அடுத்தது இவர் நினைச்சா 30 கோடி சம்பாதிச்சிருக்காரு. இது அன்பளிப்பு பெற்றதாக சொல்லப்படுகிறது 2000 கோடி டெண்டரில். இப்போ இன்னைக்கு பேப்பரில் ஜூனியர் விகடனில் பார்த்தீங்கன்னா பால்வளத்துறையில் ஒரு குறிப்பிட்ட அமைச்சரின் மனைவி தான் எல்லாமே பண்ணுறாங்க. 400 கோடி ஒரு டெண்டர் போடுறதுக்கு அதில் எவ்வளோ ரேட்டுன்னே போடலையும், பேக்கோ கவரோ இதுக்கோ. ஸோ இது போல் ஆரம்பிச்சிட்டுதுன்னு ஒரு பயம் வருது. அதே நேரத்தில் பார்த்தால் இன்னைக்கு விஜய் தரப்புலேருந்து ஒரு நம்பர் கொடுத்து லஞ்சம் ஏதாவது வந்ததுன்னா எனக்கு கொடுங்கன்றாங்க. பட் தெளிவாக தினமலர், ஜூனியர் விகடன், இந்த இது தினகரன்ல இந்த பீட்டர் ஆனந்தாவை இது ஒன்று வந்து இதிலெல்லாம் இந்த ஊர்ல இந்த அதிகாரி இந்த துறைன்னு பெயரோடு வருகிறது. அப்ப இந்த துறையில இவர் இப்ப சிவில் சப்ளைஸ் துறை தலைவராக ஒரு ஐஏஎஸ் அதிகாரினா அது கிட்டத்தட்ட டாப் 10 போஸ்ட்லன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்குள்ள இருக்காருன்னா முதல்வருக்கு இவர் பேர்ல அதிருப்தி இல்லை, இவரை கான்டாக்ட் பண்ணா தப்பு இல்லைன்னு கீழே இருக்கிறவன் நினைச்சு விஷயத்தை சொல்லவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இவங்க போட்ட எஃப்ஐஆர் வீக்கு கோர்ட்ல வைக்கிற ஆர்குமெண்ட் எல்லாமே போயிருக்குன்னால் முதல்வர்களுக்கு பேசுறது வெளியில போயிருக்க வேண்டிய முக்கியமான. இன்னொன்று அருண் விஷயத்துல பார்த்தால் உங்களுக்கு அவர் இது ஏதாவது டிவிஎஸ்சி கீழே வர்றதுல முக்கியமான ஒரு விஷயம் எதுன்னு பார்த்தால் அது இது விபச்சார தடுப்புத்துறை. இப்போ பெரிய பெரிய பாரு, பெரிய ஹோட்டல்கள், இது தவிர மசாஜ் கிளப், இதெல்லாம் ஒரு ஆளுக்கு 2000 ரூபா 3000 ரூபான்னு வாங்குறதுல 10க்கு 2-3ல இது போன்ற விஷயங்களும் நடக்கும். இதை தடுக்கிறதுக்கு அங்கே போய் இவங்க மாமூல் வாங்குவாங்க அப்படிங்கிறது பழக்கம். ஸோ இதில் இருக்கிற அந்த போஸ்ட்டுக்கு எப்பயுமே அந்த போஸ்ட் இன்ஸ்பெக்டர் ஆகணும்னா 25-50 லட்சம் கேட்டு வாங்குவாங்க. சரியா நீங்கள் நடந்துக்கல சிக்கல்னா மேலே அப்பப்போ இது வரும், 6 மாதம் 1 வருஷத்தில் போயிடுவாங்க சம்பாதிச்சுட்டு. ஆனால் பர்டிகுலர் ஒரு லேடி இன்ஸ்பெக்டர் அதிகமாக சம்பாதிச்சிட்டாங்கன்னு பிப்ரவரி மாதம் அப்போதைய டைரக்டர் இன்னொரு இன்ஸ்பெக்டர்கிட்ட அவங்களுக்கு சொத்து பார்க்க சொன்னால் 6.35 கோடி வருமானத்துக்கு அதிகமாக இருக்குன்னு அவங்க அந்த பீரியட் திரும்பி பாஸ்கிட்ட கொடுத்து அவர் ஓகே நீ பார்த்ததெல்லாம் சரின்னு ஓகே பண்ணதை இவர் மே மாசத்துல பதவிக்கு அந்த எஃப்ஐஆர் போட்டதுக்காக அவங்கள சஸ்பெண்ட் பண்றாங்க. சஸ்பெண்ட் பண்ண உடனே அவங்க அப்பீலுக்கு போறப்ப இது அல்டீரியர் மோட்டிவோட அருண் அந்த டைரக்டர் பண்ணியிருக்காருன்னு வருது. இது வெள்ளிக்கிழமை தீர்ப்பு வருது, திங்கக்கிழமை போய் விஜய் அரசின் சார்பாக அப்பீல் பண்ணி ஸ்டே வாங்குறாங்க. இது விஜய்க்கு சொல்லாமலேயே அதிகாரிகள் லெவலில் பண்ணியிருக்காங்களா இப்படின்லாம் வரும். ஸோ இது எல்லாமே தனக்கு இது போன்ற ஒரு முக்கியமான விஷயங்கள். சரி, ஒரு இன்ஸ்பெக்டரை சஸ்பெண்ட் பண்ணுற விஷயத்துக்கு எதுக்கு போய் ஸ்டே வாங்கணும்? ஸோ இது பண்ண 6.5 கோடிக்கு அவங்க சொத்து சேர்த்துருக்காங்கன்னா எல்லா ஆதாரமும் இருந்திருக்கும். இப்போ அந்த இன்ஸ்பெக்டரை காப்பாற்றுறதுக்கு இவர் ஏதாவது வாங்கினாரா, இல்லை அவங்களுக்கும் இவங்களுக்கும் வேறு ஏதாவது விதத்தில் தொடர்பு இருக்கா? இது போல் பல சந்தேகங்களை எழுப்புது. ஸோ தன்னை மீறி தன்னுடைய ஹோம் மினிஸ்டர் தான் அப்பீல், உள்துறை கீழே தான் கவர்மெண்ட் அப்பீல் பண்ணுறது வரும். ஸோ இவருக்கு விஜய்க்கே தெரியாமல் ஜான் ஆரோக்கியசாமி போன்ற சொல்லிட்டு செஞ்சாங்களா, இல்லை இவரே ஆஃபீஸில் சொல்லி இது அட்வொகேட்டை கூப்பிட்டு, இந்த அட்வொகேட்டுக்கெல்லாம் 15-20 லட்சம் ரூபா சம்பளமும் இருக்கும்.
ஸோ ஹைகோர்ட்டில் போய் அதை பண்ணியிருக்காங்க. ஸோ இவர் 20 கோடி சம்பாதிருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணமாக ஒரு IAS IPS அதிகாரிகளுக்கு 4 லட்ச ரூபா சம்பளம் பிடித்தம் போக கையில் 2.5 3 லட்சம் வரும். 3 லட்ச ரூபா வரவங்களுக்கு ரிட்டையர் ஆகிறப்போ 1 கோடி வரும். இப்போ 20 கோடி வந்துட்டு இப்போ ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு என்ன பெருசாக இருக்க போகுது? ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடந்தால் எப்படி தடுப்பது? ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு அன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு தினேஷ் வேறு ஏதோ காரணத்துக்காக வந்து கையில் பொக்கையை வாங்கிக்கிட்டு அவரை அனுப்பிச்சிட்டு சாயந்தரம் 8 மணிக்கு இந்த சுற்றறிக்கையை விட்டதாக சொல்லப்படுகிறது. ஸோ விஜய் இப்போ கையில் ஆட்சியை பிடிக்கிறாருன்னு தெரியுது. ஏன்னா ஆரம்பத்தில் இப்போ உங்களுக்கு ஒரு பேச்சுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் ஊருக்கு நான் வரேன்னு சொல்கிறேன், எனக்கு பட்டுக்கோட்டையில் இறங்கி எந்த பஸ்ஸில் வரணும்னு கேட்குற வரைக்கும் இன்றைக்கி கூகுள் இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் பார்க்க முடியும். இன்னும் சில வருஷம் முன்னாடி லைப்ரரியில் போய் அந்த ஊரை பற்றி படிக்கணும். இப்போ விஜய்க்கு ஒரு நூக்கன் கார்னர் தெரியணும்னா அதிகாரிகளை நம்பி தான் இருக்கணும். ஸோ அந்த உள்வட்ட அதிகாரிகளை தனக்கு தெரிஞ்சவர்கள் அவங்க மூலமாக லீக் ஆகாது அப்படிங்கிற வட்டமும் தவறு செய்பவர்களை வச்சுக்கிட்டால் அது நம்பிக்கை தராதுன்னு புரிஞ்சுக்கிட்டு செய்கிறார் என்று நம்ம பார்க்கலாம். இது ஒரு நல்ல ஸ்டெப். ஸோ தினேஷ் போன்றவர்கள், அதுவும் அவர் பேர் சொல்லப்படுகிற அந்த குற்றச்சாட்டு, அது அதான் சொன்ன சிவில் சப்ளைஸ் துறையில் இந்த ஆட்சியில் ஒரு 30 கோடி பெற்றதாக சொல்லும். இந்த 2 மாசத்துல அதுக்குள்ள ஒரு டெண்டர் போன மாசம் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. அதுல போன ஆட்சியில போட்ட டெண்டர் இந்த ஆட்சியில தான் ஃபைனலைஸ் ஆயிருக்கு, டேட்டு பின்னாடி. அந்த இதுலயும் வாங்கியிருக்காருன்னு சொல்வது உண்மை என்றால் அது ஒரு காரணம். பிளஸ் இந்த மாதிரி லீக்கேஜுக்கு இவரும் ஒரு காரணமா? ஏன்னா இங்க கீழே இருக்கிறவங்க எல்லாம் போன 3 வருஷமா அவர் தான் பாஸ், அவர் வெளில போயிட்டார், என்னப்பா நடக்குது, என்ன பேசிக்கிட்டாங்க அப்படின்னு லீக் ஆச்சுன்னால் அது ஆட்சிக்கு சிக்கல். ஸோ சரியான ஒரு முடிவை விஜய் எடுத்திருக்கிறார். ஆட்சியை தன் கையில் கொண்டு வருகிறாரா? ஸோ இதில் அடுத்தடுத்த ஸ்டெப்பு இன்னும் நல்லா இருக்கும்னு பார்க்கணும். இப்போ அதாவது திமுகவுக்கு சப்போர்ட்டட் அதிகாரிகள், அது IAS-ஆ இருக்கட்டும், IPS-ஆ இருக்கட்டும், இல்லை செக்ரட்டரியேட் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க எல்லாமே டிரான்ஸ்ஃபர் செய்யப்படுகிறார்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வி தான் வருது. ஏன்னா நம்ம என்ன விஷயங்கள் உள்ள பேசினாலும் வெளியில் வந்து இந்த ஆட்சியில் இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் வந்து ஓட்டு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு புரிகிற மொழியிலே நம்ம பேசுவோம். இப்போ இதுதான் நடந்துகிட்டு இருக்கா? இல்லை, மொத்தமே உங்களுக்கு IAS அதிகாரிகள்னா ஒரு 150, IPSனா 270, அதுக்குள்ளே தான் மாற்ற முடியும். அதில் ஒரு சிலர் இந்த முன்னாள் அமைச்சருக்கு உதவியா ஒரு ரிலேட்டிவ், இவர் வந்து இதே ஜாதி, இந்த ஊருக்கு அவங்க 2 பேர் ஊர்க்காரர் அப்படின்லாம் ரொம்ப தெரிஞ்சால் அதிமுகவுடைய உதாரணமாக இப்போ DGP ஒரு லேடி மேடம் ரிட்டையர் ஆனாங்க. அவங்க வந்து வேலுமணியுடைய ரிலேஷன். ஸோ அது மாதிரி அதனால அந்த மாதிரி விஷயங்களாக இருந்தால் ஒதுக்குவாங்க. ரொம்பவும் ஒட்டிக்கிட்டு இருந்தால், அதாவது எல்லா விஷயங்களும், உதாரணமாக உதயநிதி அவர்கள் பதவியேற்ற ஒரு சில மாதத்தில், விளையாட்டுத்துறையாக பதவியேற்ற ஒரு சில மாதத்தில் ஒரு விளையாட்டுத்துறை விழாக்கு வந்த விஐபிகளுக்கு ஏதோ ஒரு கிட்டு கொடுக்கணும்னு பார்த்தார் அந்த துறை சார்பாக. 80 ரூபா இருக்கும், ஒரு 100 கிட்டோ 200 கிட்டோ கொடுக்கணும். அதற்கு உதயச்சந்திரன் அப்ரூவ் பண்ணலையா? ஏன் வேண்டாம், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு ஏதோ சொல்லிட்டாரோ, முதலமைச்சரும் வேண்டான்ட்டாங்க. ஸோ அந்த அளவுக்கு இவங்க ஒரு கண்ட்ரோல் வச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்படிங்கிறப்ப அவங்க எப்படி இருந்தாலும் தொடர்பு கொள்வாங்க. அதனால தான் உதாரணமாக முன்னாள் AGDP இப்போ DGP ப்ரமோஷன் வந்துள்ள டேவிட்சன் அவர்களை ஆவினில் போய் போட்டாங்க. வெறும் ஆவினுடைய அந்த இதுக்கு இன்சார்ஜின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிற ஒரு 10 செக்யூரிட்டி, 4 ஃபேக்ட்ரி, 5-6 ஃபேக்ட்ரி தமிழ்நாட்டில் இதில் ஒன்று இருக்குது, மாதவரத்தில் ஒன்று இருக்குது, அம்பத்தூரில் இருக்குது, சோழிங்கநல்லூரில் இருக்குது. ஸோ இது மாதிரி மெட்ராஸில் 3, தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு 20, அந்த எத்தனை செக்யூரிட்டி இருக்கும். ஸோ அவங்களுக்கும் ரெகுலர் போலீஸ்க்கும் கான்டாக்ட் இருக்கு. அவரோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நமக்கு சிக்கல் வரும்னு யாரும் இது பண்ண மாட்டாங்க. ஸோ அப்படி கொஞ்ச நாள் போட்டுட்டு இன்னும் சிலது ராமேஸ்வரத்துக்கு போ, மண்டபத்து காவல் ஸ்டேஷனுக்கு போ, இதுக்கு சீருடை போலீஸாக இருந்தால் சீருடை பணியாளர்கள், இப்படி துறைகளுக்கு அனுப்பிச்சிட்டாங்கன்னா இவங்களோட கான்டாக்ட் வச்சுக்கிட்டா நமக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடும் அப்படின்னு பயம் வந்து ஒதுங்குவாங்கங்கிறது பார்வை. பட் இருக்கிற ஆளுக்குள்ள தான் பண்ணி ஆகணும். ஸோ என்ன பண்றாங்கன்னு பார்க்கணும். பட் விஜய் எடுத்து பண்ணணும். ஏன்னா விஜயுடைய ஆட்சியை குதிரை பேரம்னு சொன்னப்ப சட்டமன்றத்தில் அவர் என்ன சொன்னார்? இது குதிரை பேரம் இல்ல, குதிரை வேகம்னார். இவர் பதவியேற்றது 10ஆம் தேதி, மே 10. ஆனால் மே 10 முடிஞ்சு ஜூலை 10, ஜூன் 10, ஜூன் இது வரைக்கும் பட்ஜெட் என்னைக்குன்னு சொல்லல. நம்ம 28ன்னு சொல்லிட்டு இருந்தோம். நேற்றைய தினம் பேப்பர்ல ஆகஸ்ட் 5க்கு பிறகுதான் சட்டமன்றம் கூடி வரப்போகுதுன்றாங்க. நார்மலாக பழைய ஆட்சி போடுறதுக்கு இடைக்கால பட்ஜெட்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் அதுக்கு மேல பாத்தீங்கன்னா ஓட் ஆன் அக்கௌண்ட்னு இருக்கும். சம்பளம் கொடுக்கறதுக்கு, முக்கியமான செலவுக்கு அதிகபட்சம் 90 நாளைக்கு தான் அதை பயன்படுத்தலாம். ஆனா இவங்க ஆட்சிக்கு வந்து 60 நாள் ஆகி எப்ப பட்ஜெட்னு சொல்ல. ஸோ தனக்கு ஏற்ற
அதிகாரிகள் இன்னும் செட் ஆகலன்னு நினைக்கிறாரா, இல்லை தான் போட வேண்டிய சில ஸ்கீம்களை பண்ணணுமான்னு பார்க்கணும். இன்னொன்று, இப்போ நமக்கு 1000 ரூபாயா உரிமை தொகை மகளிருக்கு, 1,00,07,00,000னாங்க, அப்புறம் 1,16,00,000னாங்க, அப்புறம் திருப்பி சேர்க்குறேன்னாங்க, இப்போ 1,25,00,000 வச்சுக்காங்க. இப்போ கர்நாடகா பாம்பேயில் கிட்டத்தட்ட 1,70,00,000 பேர் கொடுத்துட்டு இருந்ததில் கடந்த ஒரு 10 நாளில் நேற்றுக்கு 92,00,000 பேர் எடுத்திருக்காங்க. அது 25,000 பேர் ஆண்கள் பெண்கள் பேரில் வாங்கினாங்களாம். ஸோ இதை மாதிரி நீக்கிறதுக்கு என்ன சொல்லி நீக்கலாம்? அது ஆனால் 2,500 ஆகணும். இப்போ அந்த 1,25,00,000 பேரில் ஒரு 50,00,000 பேர் கண்டிப்பாக பணக்காரர்கள்னு தெரியும். எப்படியோ ஒரு உதாரணமாக ஒரு 1 BHK வீடுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பெட்ரூம், ஒரு ஹால், கிச்சன், ஒரு லைட்டு, டியூப் லைட்டு, ஒரு ஃபேனுன்னா 80 வாட்ஸ், 12 மணி நேரம் 3 இடத்துலையும் எரியுதுன்னு வச்சுக்கோங்க. கிச்சன்லேயும் ஹால்லையும் நைட்டு ஃபுல்லாக ஓடும். ஹால்லையும் பெட்ரூம்லையும். கிச்சனில் டே டைமில் அம்மா யூஸ் பண்ணுவாங்க, அப்போ கூட ஃபேன் இருக்காது. பட் நான் 3மே யூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. 3 × 24 12 மணி நேரம் யூஸ் பண்ணால் 12 × 24 4 12 48 3 யூனிட் ஆகும். ஒரு ஃப்ரிட்ஜு 1 யூனிட் 4 யூனிட், மற்ற எல்லாம் சேர்ந்து 1 யூனிட் போட்டால் 5 யூனிட் 30 நாளைக்கு 150 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்க யாரும் ஏழை கிடையாது. இவங்களுக்கு உரிமை தொகை பஸ் பாஸ் கிடையாதுன்னு பண்ணால் ஒரு 40 லட்சம் பேர் வந்தால் அவங்களுக்கு 2,500 கொடுக்கலாம். இந்த மாதிரி ஐடியா கொடுத்து இப்போ மகாராஷ்டிராவில் தைரியமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி அதிகாரிகள் கிடைத்தால் நல்ல விஷயங்கள் நடக்கலாம். அது மாதிரி அதிகாரியை தேடுறாரான்னு தெரியல. பல விஷயங்கள் பேசியிருக்கோம். நன்றி சார்.